அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ இன்றைக்கி காலையிலேருந்து அப்படி லைட்டாக வெயிலையும் காணாம், குளிரும் இல்லை, ரெண்டும் கட்டானா இருந்துச்சு. ஒரு மாதிரி மாதன்ட்டு இப்போ தான் லைட்டாக வெயில் எட்டி பார்க்குது. அப்படியே வந்தோம்னா என்ன பண்ணுறாங்க, இவ வெளியே நிற்கிறா. என்ன எல்லாம் படையே இங்கே நிற்கிது. மேடம்ஸ் என்ன பண்ணுறீங்க எல்லாம் இங்கே? தா தா ஐயோ ராட்சசி வரா. சைலண்ட்டாக உள்ளார போய் பார்த்தீங்களா, நம்ம வரோன்னு தெரிஞ்சுட்டு அப்படியே வரா பாரு பின்னாடி. நல்லா திண்டு வயிறு ஃபுல்லாக வச்சுருக்கேல. வா உள்ள போ. ஏடே கொத்தக்கூடாது. எல்லாம் வந்துட்டாங்க வரிசையாக. வரேன் முடிதான் எடுத்துட்டு வந்துருக்கேன். சத்து மாவு காலையில் முதல்ல சத்து மாவு போட்டுடலாம். கப்புன்னு சாப்பிட்டோம். பார்த்தீங்களா, நம்ம உள்ளார வந்தோம்னா இவங்களுக்கு தீனி போடவும் தெரிஞ்சுக்குது. நல்லா கிடைக்காது பார்த்துக்க. இந்த டைமில் சத்து மாவு போட்டு ஒரு 11:30 இப்போது ஒரு மணிக்கு நல்லா கம்பு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் எதுவும் போட தேவையில்ல, அவங்களாவே பக்காவாக பார்த்துக்குவானுங்க. முட்டை போட்டால இன்னைக்கு சின்னவ. சரி கொஞ்ச நேரம் இது சாப்பிட்டு முடிக்க விட்டு அதுக்கப்புறம் கதவை திறந்து வச்சோம்னா அது மீதி அவங்க வந்து சாப்பிட்டுக்குவாங்க. வேறு என்ன வேலை? ஆனால் இங்கே முட்டை போடலை. ஏன் இன்றைக்கி முட்டை போடல? நேற்று லேட்டாக தான் போட்டா. நிற்கிறா பாருங்க. டீன் கதவை திறந்தேன்னா போதும், உள்ளார வந்துடுவாங்க. வயிறெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. இதுங்களுக்கு போடுறது தான் பிடிங்கி திங்கிறது. போடி அங்கிட்டு. எல்லாருமே இருக்காங்களா? 2, 4, 6, 8. ஓகே ரைட் பக்கா. அந்த சத்துமா போட்டால் கப்புன்ட்டு அடிக்குது. இன்னும் நான் அடுத்தது கரையான் எடுத்து போடணும். அதுக்கு தான் ஒரு இடமே கிடைக்க மாட்டேங்குது. கரையான் இது பண்ணி கரையான் போடணும். கரையான் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். மற்றவங்க எல்லாம் வெளில இருக்காங்க. ஏன் இன்றைக்கி யாரும் எங்கேயும் போகாமல் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்காங்க? என்ன காரணம்? இவ இருக்காளே, எப்படா நான் இந்த கதவை திறப்பேன் உள்ளார வரலான்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. என்கிட்ட ஆகாதடி அம்மா. நான் இப்போ கதவை சாத்திட்டு தான் போயிடுவேன். இன்னைக்கு அப்படி கொஞ்சோன்ட்டு ஜீரக தண்ணி வச்சு விட்டுடலாம். கொஞ்சம் நல்லா ஜீரகத்தை போட்டு 10 நிமிஷம் நல்லா பாயில் விட்டு ஜீரக தண்ணி வச்சு விட்டோன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் சீரணமாகும். வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் அப்படி வச்சோம்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் எனக்கு செரிமான பிரச்சனை வராது. எல்லாம் இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்களா? இப்போ கொஞ்சம் நேரத்தில் நான் கீழே தண்ணி வைக்க போகிறேன், சீரக தண்ணி. கொஞ்சம் நேரத்தில் மட்டும் பாருங்கள், அப்படியே வந்துடுவானுங்க பின்னாடி. கிட்டு ஓடியாந்துருவானுங்க. மோட்டரை ஒன்று போட்டு வச்சுக்கிறாங்க. தட்ட தண்ணி வச்சுட்டு வெளியே வர்றதுக்குள்ளே அவங்க எல்லாம் இங்கே அசம்பிள் இருப்பாங்க. என்ன பண்ணுறாங்க? அடுத்தது இதுகளுக்கெல்லாம் என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. தண்ணி வச்சிடலாம். தண்ணி வச்சாச்சு. தண்ணி வச்சுட்டு அப்படியே பாருங்க எல்லாம் வந்துடுவானுங்க. இவனுக்கு இப்படின்ட்டு ஏதாச்சும் நம்ம வைக்கக்கூடாது. உடனே எல்லாம் ஒடியாந்துடும்.
ஏன் இவன் முட்டை போடலன்னு தெரில. சின்னவ இதுக்கப்புறம் தான் போடுவாளா? 2 நாள் காலையில் நேரத்துலேயே போட்டுச்சு. நேற்று கொஞ்சம் லேட்டாக தான் போட்டா. இன்றைக்கி ஒன்றும் காணாமே. அது இது ரொம்பங்க ரொம்ப சீரக தண்ணி நல்லா சுட வச்சு ஆற வச்சிட்டேன். நல்லா கொஞ்சம் நேரம் ஆற விட்டு வெதுன்னு தான் கொண்டு வந்து வச்சேன். குடிக்கிறாங்க எல்லாம். அடுத்தது வேணும். ஓ மேடம் முட்டைக்கு வரக்காண்டி அவர் அழகாக ஃபுல்லாக கூட்டிகிட்டு போயிடுவார். இந்தா நம்ம வெளில வந்துட்டோமா, எல்லாம் உள்ளே போயிடுவாங்க. இது அடுத்தது இது வந்தாலும் வரலாம். இது இல்லாட்டி அது 2 பேர்த்துல யாராச்சும் ஒருத்தர் எதிர்பார்க்கலாம். இவனுங்களை தான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. எல்லாம் இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே இந்த புதுக்கோழிக்கானா கருப்பு இருக்குது, சாக்லேட் கலர் இருக்குது, பெரிய மஞ்சள் இருக்குது, சின்ன மஞ்சள் இருக்குது, சின்ன சேவை அங்கே இருக்குது, பெரிய சேவை இங்கே இருக்குது. புதுக்கோழி காணாலே. புதுக்கோழி எங்கே போச்சு? எங்கேயோ இங்கே தான் இருக்குது. ஆனால் எங்கே போச்சு? ஏண்டி என்ன வேணும்? வெளில வரக்கூடாது. அங்கே பாரு ப்ரௌனி உக்காந்துருக்கான். வந்து பிடிச்சி போடுவான் பார்த்துக்க. புதுக்கோழி இங்கே தான் இருக்கும், எங்கேயும் போயிருக்காது. சரி அப்படியே வந்து நம்ம கோழி குஞ்சுங்க என்ன பண்ணுது? இன்னைக்கு முட்டை விடல, ஏமாத்திட்டா. அப்படிக்கா வந்தோம்னா ஒரே சவுண்டாக தான் இருக்கு. இந்த என்னோட பார்த்தது எந்திரிச்சில்ல வந்துடுவான். என்னடி ஒன்றும் இல்லை. உள்ளே போ உள்ளே போ. இதை தூக்கி நான் இப்படி டபுள் இதாகவே போட்டு விட்டேன். ஏன்னா குஞ்சுங்கள்லாம் கொஞ்சம் 10 நாள் ஆயிடுச்சா, இன்னொரு 4-5 நாள் ஆச்சுன்னா அவ்வளோதான், எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி சீரக தண்ணி வச்சுட்டாச்சு. இதுலேயே வந்து இப்போ இந்த சீரக தண்ணி வந்து ஓரளவுக்கு நல்லது நம்மளுக்கு. ஏன்னா சீரக தண்ணி வைக்கலனாட்டி ஒரு சில குஞ்சுகளுக்கு இந்த டைஜஸ்டிவ் பிரச்சனை வரும், செரிமானம் ஆகாது. செரிமானம் ஆகாமல் அது என்ன ஆகும்னா அந்த ஆசன வாய் பக்கத்தில் அப்படியே அந்த மோஷன் வந்து அப்படியே கட்டிக்கிட்டு மோஷன் போகாமல் அது அப்படி பெருசாகி அது ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிடும். அதனால் வந்து வீக்லி ஒரு 2 தடவை வச்சோம்னாவே போதும். வாரத்தில் ஒரு 2 நாள் வச்சோம்னாவே போதுமானது. அதே மாதிரி மஞ்சள் தண்ணி வச்சோம்னா அந்த வயிற்றில் இருக்க ஏதாச்சும் நோய் தொற்று அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட அது கொஞ்சம் இதாக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் கிளைமேட் டல்லாக இருக்குது, அதனால் எல்லாம் அப்படி கொஞ்சம் வாரேன். நான் தாண்டி வரேன். வாரேன், நம்மளே கொத்த வருது. தினைக்கும் உனக்கு சாப்பாடு வைக்கிறேன், எனவே கொத்துற பார்த்தியா? யாரையும் பிடிக்க முடியல, யாரையும் பிடிக்க முடியும் பார்த்தீங்களா? 10 நாளைக்கே இந்த ராவடி பண்ணுது. இன்னும் ஒரு மாதம்லாம் வச்சுருந்துச்சிங்க, அவ்வளோதான். ரொம்ப ராவடியாக இருக்குது, கையிலே சிக்காதுங்க யாரும். இது ஒரு தொல்லைங்க. இவ்வளோ ஹைட்டில் தான் விற்கிது. ஏன்னா குஞ்சுங்களுக்கு இப்போ எட்டணும்னு சொல்லி போட்டு நம்ம இவ்வளோ ஹைட்டில் தான் விற்கிது. அது பாருங்கள், போட்டு எல்லாம் நாஸ்தி பண்ணி வச்சிருது. டெய்லியும் இதை வந்து க்ளீன் பண்ணி வைக்கணும். அது ஒரு இது இருக்குது. நம்ம க்ளீன் பண்ணாமல் வச்சிட்டோம்னா ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ ஒன்றும் இப்போ இது முட்டை உட்காந்துருக்கு, பார்த்துக்கிட்டு நம்ம வந்து சரி பண்ணணும்.
யாரும் கையில் சிக்க மாட்டேங்கிறாங்க. யாராச்சும் கையில் சிக்கினா கூட பிடிச்சி அது காட்டிடலாம். யாருக்கும் இது மாதிரி இப்போ வந்து யாருக்கும் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகலை. கூண்டுக்குள்ளே இருக்குது, அதை அப்படி பிடிக்கலாமா? ஸோ இந்த மாதிரி கோழிங்களுக்கு இந்த ஆசன வாயில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆசன வாயில் கட்டிக்கும். அதே மாதிரி குஞ்சுங்க வந்து இந்த டைமில் நல்லா நிறையா சாப்பிடும். சாப்பிட்றப்ப அது செரிமானம் ஆகாது. அதுக்காண்டி தான் சீரக தண்ணி நம்ம வைக்கிறது. எல்லாம் கூண்டு ஃபுல்லாக அங்கங்கே குழியாக்கி வச்சுட்டா. ஃபுல்லாக ஏகப்பட்ட இடத்துல குழி போட்டு வச்சுருக்கு. சரி, கம்முன்ட்டு இருக்கட்டும், நம்ம போய் அடுத்த வேலையை பார்ப்போம்.